அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சோழனுக்கும் ஔவையாருக்கும் இடையே வார்த்தை போர் தொடங்கி நடந்துக்கிட்டே இருக்குது. சோழன் வந்து கம்பரை சிறப்பித்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஔவையார் வந்து அதுக்கு எதிர்மாறாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல கம்பருடைய நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ஔவையார் வந்து கம்பரையிலே தாக்கி தாக்கி பேசிகிட்டே இருக்காங்க. சோழனால் தாங்க முடியல. என்னடா இது, நம்ம கம்பரை புகழ்ந்து புகழ்ந்து சொன்னாலும் இந்த அம்மா வந்து இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே, எப்படி கம்பருடைய மனசை நம்ம சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோழ மன்னன் சொல்கிறான். கம்பருடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியுமா, அவர் பிறவி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போடுறாங்க. சரியா, ஔவையார் சொன்னதில் உண்மை இருந்தாலும் அது வந்து கம்பர் பாடல அந்த குறை கிடையவே கிடையாது. கம்பர் வந்து ஒரு பிறவி கவிஞர்னு சொல்லிட்டாங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை போதும், ஔவையாருக்கு அதை தாங்கவே முடியலை. அப்படியா, பிறவி குணமா, அவர் பிறவிலே கவிஞரா, அப்போ இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. தனிப்பாடல்ல வருது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைபழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நீ சொல்றல்லப்பா அவர் வந்து பிறவி கவிஞர்னு. கவியா யாருமே பிறக்கிறது கிடையாது. சித்திரம் வரைய தெரியாத ஒருத்தங்கிட்ட தினமும் நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, வரைகிறதுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அவன் ரொம்ப அழகா சித்திரம் வரைஞ்சுவான். அதான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் பாருங்க, இடையிடையே நம்ம வந்து ஆங்கில வார்த்தைகளை உள்ள நுழைச்சிருவோம், தங்கிலீஷ்ல பேசுவோம். இது எதனால நடக்குது அப்படின்னா நம்மளுடைய சூழல், நம்ம சுற்றி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்ம கேட்குற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஆங்கில வார்த்தைகள் கலந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு செந்தமிழ் வரல. இதே நம்ம ஒரு பயிற்சி பட்டறையில் சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து செந்தமிழ் பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம நல்லா செந்தமிழ் பேசலாம். இப்போ செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அதான் காலையிலே எழுப்பி படிக்க சொல்லுவாங்க, மனசுல பதியணும்னு. தினமும் படிச்சுக்கிட்டே இருந்தால் கல்வி கூட ஈஸியாக வந்துடும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம், மெதுவாக நடக்கிறவங்க கூட தினம் நடந்துக்கிட்டே இருந்தால் வேகம் வந்து அவனுடைய நடையில தன்னாலே அதிகரிக்கும். அப்போ எல்லாமே நம்ம பழக்கத்தினால கொண்டு வர முடியும். எப்போ ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஔவையார் வந்து ஆராய்ச்சி பண்ணி எப்பவுமே சொல்லியிருக்காங்க பாருங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பழக்கத்தால கொண்டு வர முடியும். மூணு விஷயத்தை தவிர. அது என்ன தெரியுமா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். சும்மாலாம் யாரும் ஒரு பொருளை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அது அவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். அவங்க அம்மா அப்பா எல்லாமே இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளலா இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு பென்சிலையாவது அடுத்தவங்க கிட்ட கொடுக்க முடியும். அதுதான் பிறவி குணம். நீ நினைக்கிற மாதிரி காவியம் எழுதுறதெல்லாம் பிறவி குணம் இல்லை. இது அவங்க படிச்சு உருவாக்குன குணம் தானே தவிர பிறவி குணம் கிடையாது. எது பிறவி குணம்? நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க மேல கருணை. ஒருத்தவங்க நம்ம முன்னாடி வந்து அழுது கமறி தலைகீழ நின்னாலும் சிலவங்களுக்கு கருணையே பிறக்காது. இவ்வளோ ஏன், நம்ம தினமும் கோயிலுக்கு போவோம், கோயில் வாசல்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க, நம்ம யாருக்கு காசு போடுவோம்? 2 கை இல்லாத 2 கால் இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் நம்ம காசு போடுவோம். அப்போ கருணை தயை இதெல்லாம் கூட நம்ம பிறவி குணத்துல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து சொல்றாங்க. தொடர்ந்து ஔவையாருக்கும் சோழ மன்னனுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் முடிவுற்றதா, எப்படி முடிவுற்றது, கம்பருடைய நிலைமை என்ன, அவர் மனநிலை என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம்.